பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, அடியனை பரிசுத்த ஆவினாலே நிரப்புங்க. உம்முடைய வார்த்தைகளை கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரயோஜனம் பட கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட வசனம், இயேசுவினிடத்தில் போக பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தான், கடலின் மேல் நடந்தான். இயேசுவினிடத்தில் போக அருமையான ஒரு புத்தாண்டை தேவன் உங்களுக்கு ஆச்சரியமாய் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் மாத்திரம் அல்ல, வருகின்ற ஒவ்வொரு ஆண்டும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் முதல் நாளிலே ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு கூட போராடி நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், தகப்பனே எங்களை ஆசீர்வதியும் அப்படி ஜெபிச்சிருப்பீங்க. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தான் முக்கியங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லையானா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. எதுவும் நமக்கு நிரந்தரம் அல்ல. கேட்கின்ற நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை மாற்றிக்கொள்வோம். கேட்கின்ற நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆசீர்வாதத்திற்கு முக்கியமான ஒரு அடையாளம். சரி, தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். இந்த முதல் நாளிலும், இந்த ஆண்டின் முதல் நாளிலும் ஒவ்வொருவரும் போராடி ஜெபிச்சிருப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமற்ற காரியங்களை இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஜெபிச்சிருப்போம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் உங்கள் அருகிலே வந்து விடுவார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்கள் அருகிலே வந்து விடுவார். நீங்கள் ஆண்டவரோடு கூட பேச பேச, கேட்க கேட்க ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அருமையான வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்து கொண்டிருப்பார். இது நல்ல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு உடனுக்குடன் கிடைத்து கொண்டே இருக்கும். அன்றைய தீர்க்கதரிசிகள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஆண்டவரிடத்தில் என்ன எவைகளையெல்லாம் கேட்டார்களோ அவைகளை எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டே இருந்தார். ஆனா இன்று நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான அந்த உறவிலே சற்று விரிசல் காணப்படுவதனால் மாத்திரமே அதை உணர முடியவில்லை. ஆனாலும் அநேக பிள்ளைகள் இருக்கின்றார்கள், ஆண்டவரிடத்திலே பேசிய பிறகு, ஆண்டவரிடத்திலே கேட்ட பிறகு அவர்கள் சற்றேனும் சந்தேகப்படுவதே இல்லை. சந்தோஷமாய் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கின்றார்கள். ஏனென்றால் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டேன், நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்கிற நம்பிக்கை. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க அப்படின்னு எழுதுகிறார். நம்பிக்கையில நீங்க சந்தோஷமாயிருங்க. இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான ஒரு ஆண்டு தான். நீங்கள் கேட்டவைகளை கொடுப்பார். ஆனா இனி நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்கென்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு அவசியம். அதை நீங்க மறந்துடாதீங்க. நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். உங்களுடைய உள்ளத்திலே உங்களுக்கு அது தோணும், எண்ணத்திலே தோணும். எவைகளை எல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறாரோ அவைகளை வெறுத்துருங்க.
ஆண்டவருக்கு பிரியமான காரியம் எது உண்டோ அதை செய்யுங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல், பரிசுத்த பேதுரு இந்த காரியத்தை சொல்லும்போது அவர்களுடைய நிலைமை சற்று மோசமாக இருந்தது. எப்படி மோசமாக இருந்தது? கடல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு படகில். சீஷர்கள் 12 பேரும் இருக்கிறாங்க. ஆனா அந்த படகுல யாரு இல்லை தெரியுமா? இயேசு இல்லை. இவங்க மட்டும்தான் அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதினாலே இரவு பொழுது அவர்கள் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போகிற அந்த வேளையிலே கிட்டத்தட்ட நடுச்சாமம். போகும்போது எதிர்காற்று வீச ஆரம்பிச்சிட்டு கடல்ல. எதிர்காற்று கொஞ்சம் பலமா வீசினதுனால படகு அமிழத்தக்கதாக அது அசைய ஆரம்பித்தது. அவர்களுக்கு அந்த பயணம் லகுவாக இருக்கவில்லை. இந்த சம்பவத்திற்கு முந்திய சம்பவத்தை நான் ஒன்று சொல்லுகிறேன். அவர்கள் இந்த கடல் பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாக இயேசு ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். ஆண்டவர் ஜெபிக்க எப்பொழுதெல்லாம் எண்ணுகின்றாரோ அப்பொழுதெல்லாம் தனிமையை விரும்பி விடுவார். ஆண்டவரோடு கூட பேசணும், பிதாவோடு கூட பேசணும். ஆண்டவர்கிட்ட நிறைய நம்ம படிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு. ஆண்டவரோடு கூட பேசணும். ஒரு செய்தி அவருக்கு கிடைத்தது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு செய்தி கிடைத்தது. எங்களுக்கு பின்னால வாசித்து அந்த செய்தி அவருக்கு ஒரு மன கஷ்டத்தை கொடுத்தது. அதனால இயேசு உடனே புறப்பட்டு எங்க போயிட்டாரு? வனாந்தரத்துக்கு போயிட்டார். தனிமையான ஒரு இடம். ஆனா இயேசுவை காண்பதற்காக அந்த பட்டணத்துல நிறைய மக்கள் காத்திருந்தாங்க. அவர் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போயிடுவாருன்னு சொல்லி அவங்க நினைக்கல. இயேசு தனிமையிலே அந்த வனாந்தரத்துக்கு போகிற அந்த வேளையில ஜனங்கள் எல்லாரும் புறப்பட்டு எங்க போயிட்டாங்க? இயேசுவை தேடி வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க. அப்போ வனாந்தரத்துக்கு போன தேவனுடைய பிள்ளைகளை கண்ட உடனே அவர்கள் மீது ஆண்டவர் மனதுருக ஆரம்பிச்சிட்டார். தன்னுடைய கவலையை மறந்துட்டார். அன்றைய ஊழியத்தை குறித்த சிந்தனை எல்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் விடுபட்ட அந்த வேலையில் அதையெல்லாம் மறந்துட்டார். மறந்து அவர்கள் மீது மனதுருக ஆரம்பித்தார். இயேசுவினிடத்தில் என்னென்ன குணங்கள் காணப்படுகிறதோ அவையெல்லாம் உங்களிடத்துல காணப்படணும். உங்களிடத்துல என்னிடத்துல காணப்பட வேண்டும். ஒவ்வொருவர் இடத்திலும் காணப்பட வேண்டும். அப்போ மனதுருகி அவங்களை பார்க்குறாரு. நிறைய பேர் வியாதியில் வந்திருக்காங்க. எல்லாரையும் அவர் சுகப்படுத்திட்டே இருக்கிறார். எல்லாரையும் சுகப்படுத்தி முடிச்ச பிறகு சீஷர்கள் அவர்கிட்ட ஓடி வந்தாங்க. ஆண்டவரே, இது வனாந்தரமான ஒரு இடம். பொழுது போயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டா இருட்டிடும் ஆண்டவர். இந்த பிள்ளைகளுக்கு இங்கே போஜனமே இல்லை, பக்கத்தில் இடமும் இல்லை. சீக்கிரமாக அவங்கள அனுப்பிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சீடர்களை போய் கேட்குறாங்க. அந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. உடனே அனுப்பிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார் அப்படி சொன்னா, ஆண்டவர் சீடரோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். சீடர்கள் ஆண்டவரோடு பேசினாங்க. இயேசு சீடர்களோடு கூட பேச ஆரம்பிச்சார். அனுப்ப வேண்டாம், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஜனங்களுக்கு நல்ல பசி. ரொம்ப ஆர்வத்தில் தான் ஆண்டவரை தேடி வந்தாங்க.
அவர்கள் எவைகளை எல்லாம் கேட்டு வந்தாங்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது பசிக்க ஆரம்பிச்சிட்டு, இப்ப நீங்களே போஜனம் கொடுங்கள் அப்படி சொல்லும்போது அவர்கள் அப்படி திகைச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ உங்களிடத்தில் நீங்க என்ன இருக்கு அதை கொடுங்க அப்படிங்கிற. உங்களிடத்தில் என்ன இருக்கிறது கவனிச்சுக்கிட்டீங்களா? உங்களிடத்தில் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் உங்களிடத்துல என்ன இருக்கு அதை யார்ட்ட கொடுங்க அப்படிங்கிற. இது எனக்கு எப்படி முடியும் ஆண்டவரே அப்படி சொல்லி இந்த ஆண்டுல ஆரம்பத்தில் நீங்க திகைச்சு போய் நிற்கிறீங்களா? உங்களிடத்துல என்ன இருக்கு என்கிட்ட கொடுங்க. இதுதான் ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே 7 மீனருக்கு 2 அப்பம் இருக்கு ஆண்டவரே. 7 மீன்களும் 2 அப்பங்கள் தான் இருக்கு, எப்படி ஆண்டவரே போதும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட இயேசுவை பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, அது கொண்டு வாங்க, ஏன்ட்ட கொடுங்க அப்படி சொல்லி சொன்னார். கையில வாங்கினாரு. அந்த இயேசுனுடைய கிரியை நீங்க பாருங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்தாரு, ஜெபித்தாரு, அதை ஆசீர்வதித்தாரு, அதை பிட்டு சீஷர்கள் கையில கொடுத்தாரு. நீங்கள் பந்தி பரிமாறுங்கள் அப்படி சொல்லிட்டாரு. எல்லாவற்றையும் பரிமாறினாங்க, பத்திரமா பரிமாறினாங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டாங்க. மீதி எவ்வளவு இருக்க நல்ல கூடையில இடுங்க அப்படி சொல்லி ஆண்டவர் சொன்னார். 12 கூடைகள் மீதி இருந்துச்சு. எத்தனை ஜனங்கள் சாப்பிட்டாங்க அப்படி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஸ்திரீகளும் குழந்தைகளும் தவிர புருஷர்கள் மாத்திரம், ஆண்கள் மாத்திரம் 5000 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எத்தனை மீனையா? எத்தனை அப்பம்? 7 மீன் 2 அப்பம். 5 அப்பம் 2 மீன். 5 அப்பம் 2 மீன். 5 அப்பம் 2 மீன். சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க, திருப்தியா சாப்பிட்டாங்க. இப்போ இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே ஜனங்களை எல்லாம் அனுப்பிட்டாங்க. இயேசு சீடர்களை துரிதப்படுத்துறார். நீங்க எல்லாரும் அந்த அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி துரிதப்படுத்துங்க. நீ படகு ஏறி போகணும். படவுல ஏறி எல்லாரும் அப்புறமா போறாங்க, அக்கறைக்கு போகிறாங்க. இப்ப இயேசு எங்க போனார் தெரியுமா? மலையின் மீது ஜெபிக்க போயிட்டார். மலையின் மீது ஏறி ஜெபிக்க போயிட்டார். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் ஆண்டோடைய வேலை எப்படிப்பட்ட வேலையா இருக்கு பார்த்தீங்களா? ஜெபிக்கிற ஆண்டவர், ஜெபிக்கிற ஆண்டவர். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரிதான், நீங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க பேசிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இப்போ ஆண்டவருக்கு ஒரு நிம்மதி. என்ன நிம்மதி தெரியுமா? இப்போ தானே 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு அதிகமான புருஷருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துருக்குறோம். அதில் பெண்கள் இருக்காங்க, குழந்தைகளும் இருக்காங்க. அப்போ எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அப்போ என்னுடைய சீடர்கள் நம்பிக்கையில் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. என்ன வந்தாலும் கவலையே பட மாட்டாங்க. அப்படி ஒரு நம்பிக்கையோட இயேசு ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவருக்கு ஒரு உணர்வு. 4 ஜாமம் அவர்கள் படகுல தனியா போயிட்டு இருக்காங்க இல்லையா? அங்கு எதிர்காற்று வீச ஆரம்பித்த உடனே சீடர்கள் கலங்கினார்கள், பயந்தார்கள், கலங்கினார்கள். இயேசு நம்மோடு கூட இல்லை, நம்ம அமிழ்ந்து போவோமே அப்படின்னு சொல்லி பயந்து கலங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு புறப்பட்டு வந்தாருங்க. எப்படி வந்தார் தெரியுமா? கடல் மீது நடந்து வந்தார். தண்ணீர் மீது ஆண்டவர் நடந்து வருகிறார். இவர்கள் படகை கடந்து ஆண்டவர் நடந்து சென்று கொண்டே இருக்கிறார். சீடர்கள் அதை கண்டார்கள், கண்டு பயந்தார்கள். ஏதோ ஆவேசம் என்று கண்டு பயந்தார்கள். படகு எப்படி போயிட்டு இருக்கு?
அமிழத்தக்கதாய் போயிட்டு இருக்கு. எதிர்காற்று வீச ஆரம்பிச்சிச்சு. படகு அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு போயிட்டே இருக்கு. போகிறதற்கே கஷ்டப்படுது. இப்போ யாரோ ஒருத்தர் இந்த தண்ணியில நடந்து போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே சீடர்கள் எல்லாரும் அதை கண்டு பயந்தாங்க. பயப்படும் போது ஆண்டவர் பக்கத்துல வர, பயப்படாதீங்க, நான் தான் என்று சொல்றேன். பயப்படாதே, நான் தான் என்று சொல்லுகிறார். உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில 1ஆம் தேதி தான் நிறைய ஆண்டவரோட ஜெபிச்சிருக்கீங்க, அழுது ஜெபிச்சிருக்கீங்க. ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் இன்னும் அதே போராட்டம் தானே ஆண்டவரே இருக்கிறது என்று நீங்கள் கலங்குகிறீர்களா? உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அமர்ந்திருப்பது அல்ல, உங்களை தேடி வருவாருங்க. தேடி வருவார். நீங்க தான் அவரை புரிந்து கொள்ளுங்க. அவரோடு கூட வாழ்ந்த அந்த 12 அப்போஸ்தலர்களும் சீடர்களும் அவரை புரிந்து கொள்ளலையே. நான் எப்படி புரிந்து கொள்வேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிறிஸ்து உங்களுக்குள்ளாக தான் இருக்கிறார். நீங்கள் படுகிற கஷ்டங்கள்ல ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பதை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேளுங்க. ஆமா, ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்கார்ந்துருக்காதீங்க. ஆண்டவர் இவ்வளவு பெரிய பாடுபடுகிறேன் ஆண்டவர், நீர் என்னோடு கூட நான் ஆண்டவரை இருக்கிறேன், என்னை வழி நடத்துகின்றீர ஆண்டவரை. நான் இதை புரிந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு கொடு ஆண்டவரை. என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடு தகப்பனே, என்னை சார்ந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரை. என்னுடைய சபைக்கு கொடுங்க, இந்த உலகத்துக்கு கொடுங்க. ஒவ்வொருவரும் உண்மை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர், உண்மை உணர்ந்து கொள்ள வேண்டும், கொடுங்க அப்படி சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. இப்போ நான் தான், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொன்ன உடனே சீடர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. அப்போ பேதுரு சொல்றாரு, சீடன் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீர்தானே என்றால் நானும் உம்மோடு கூட நடந்து வரட்டுமா ஆண்டவரே? எவ்வளவு ஆர்வம் பாருங்க. ஆமா, பேதுருக்குரிய அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். ஆமா, பேதுருக்குரிய அந்த ஆர்வம் தான் பார்த்துடுங்க சீடர்களுக்கெல்லாம் அவன் மெயின் பொறுப்பை ஆண்டவர் பேதுருக்கு கொடுத்தார். ஆமா, நான் உம்மோடு கூட நடத்து வரேன் ஆண்டவரே அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், வா என்னோடு கூட வா அப்படி சொல்லி இயேசு சொன்னார். பேதுருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? உடனே படகை விட்டு இறங்கினா நடுக்கடல்ல படகு போயிட்டு இருக்கு. தண்ணீர் மேல் நடக்க ஆரம்பிச்சான். தண்ணீரில் மீது நடக்க ஆரம்பிச்சான். இயேசு கூட தான் இருக்கிறார். அவரும் நடந்து வந்துட்டு இருக்கிறார். அவன் நடக்க ஆரம்பிக்கும் போது சொன்னல, முதலாவது பார்த்தோம்ல, அந்த நேரம் எதிர்காற்று வீசினதுனால அலை அடிக்க ஆரம்பிச்சிருந்தது. படகு அப்படி அசைஞ்சு அசைஞ்சு போயிட்டு இருக்கு. இப்போ இயேசுவோடு நடக்க ஆரம்பித்தவன் தண்ணீரை பார்த்தான், அலையை பார்த்தான், பயந்துட்டான். பயந்து ஆண்டவர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான், ஆண்டவரே என்னை ரட்சிங்க ஆண்டவரே, என்னை ரட்சிங்க ஆண்டவரே அப்படி சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் உடனே தன்னுடைய கையை நீட்டி பேதுருவை பிடித்து தூக்கி விட்டார். கையை நீட்டி பேதுருவை பிடித்து தூக்கி விட்டார். தூக்கி அவனை படவில் ஏற்றிட்டார். அவன் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. கடல் அமைதியான கடல் ஆயிற்று. தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நீங்க ஒன்றை யோசித்து கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட நிறைய நம்ம ஜெபம் பண்ணிட்டோம். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமும் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் நடக்கும்போது ஒரு பிரச்சனை,
ஒரு வேதனையான ஒரு காரியம் உங்களை சந்திக்க வருதா? நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுடைய பயணம் தடைப்படுதா? என்ன செய்வீங்க? அமிழ்ந்து போகிற மாதிரி இருக்கா? நீங்கள் என்ன செய்வீங்க? பயப்படாதீங்க. ஒரு காரியத்தை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் யார்கிட்ட இன்னைக்கு பேசிட்டு நீங்கள் வாழ்க்கையை நடந்து போயிட்டு இருக்கீங்களோ அவர் உங்கள் அருகே வந்துக்கிட்டு இருக்கிறார். உங்கள் அருகே வந்துட்டு இருக்கிறார். அவர் மீது நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. ஆண்டவர் பேதுரு பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? விசுவாசியே அவிசுவாசியே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் சந்தேகப்பட்ட? அவிசுவாசியை நீ ஏன் சந்தேகப்பட்ட? உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி அவர் தான். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல? நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல? நீங்கள் இயேசுவோடு கூட இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசு உங்களோடு கூட இருப்பார் அல்லவா? நீங்க இயேசுன்னு கூட ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அவருடைய பிரசனம் அங்கே இருக்குமே. கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடாவிட்டாலும் சரி, அவருடைய பிரசனம் எப்படின்னா உங்களுக்கு உண்டு. நீங்க ஏன் கலங்குறீங்க? வியாதி இருக்கா? கலங்கிட்டு இருக்கீங்களா? குணப்படுத்துவார். பண கஷ்டம் இருக்கா? ஆண்டவர் கொடுப்பார். நன்மையான இவைகளெல்லாம் உண்டோ அவைகளெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறவர் தான். ஆனா உங்களிடத்துல ஒன்று எதிர்பார்ப்பார் தெரியுமா? என்ன எதிர்பார்ப்பார் தெரியுமா? ரெண்டே காரியம் தான் ஆண்டவர் சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பெல்லத்தோடும், முழு இல்லை, அந்த எதுவுமே குறைவே கிடையாது, முழுமையான அன்பு கூறுவாயாக. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்க. வேற எதுலையும் அன்பு கூறாங்க. உலக சிற்றின்பங்கள்ல அன்பு கூறாதீங்க. அவைகளில் உங்களுடைய மனதை நீங்கள் செலுத்தாதீர்கள். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்க. நீ உன்னை நேசிப்பதை போல பிறனையும் நேசிப்பாயாக. பிறனையும் நேசிப்பாயாக. ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. பார்த்துடுங்க, ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கீங்களோ அதே போல சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துல நீங்க இருங்க. அது ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். யாருக்கும் எதிராக எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் உங்களுக்கு கஷ்டம் அப்படி சொன்ன உடனே மலை மீது இருந்தவர் ஓடோடி வந்து படகு அருகிலே நடக்க ஆரம்பித்தார். உங்களோடு நடக்க ஆரம்பிக்கிற நம்முடைய அருமையான ஆண்டவர். நீங்கள் கவலையே படாதீங்க தேவனுடைய பிள்ளைகளை. போன ஆண்டு எந்தெந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்தீர்களோ அவைகளை எல்லாம் தேவன் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க ஆர்வமாக இருக்கிறார். வருகின்ற ஆண்டிலே நீங்கள் விருத்தி அடைய, நீங்கள் பலன் அடைய, நீங்கள் வளர, நீங்கள் உயர, உங்களுடைய இலக்கையை நீங்கள் பெரிதாக்க ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். இந்த ஆண்டில் நீங்கள் கடந்த ஆண்டில் பெறாத எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறும்படிய நீங்கள் ஆண்டவரோடு கூட இருங்க. ஆண்டவருக்கு பிரியமாய் நடங்க. பிரியமற்ற காரியத்தை செய்யாதீங்க. யாருக்கும் விரோதமாக எந்த காரியத்தையும் நீங்கள் பேசாதீங்க, செய்யாதீங்க. ஒற்றுமையாக இருங்க தேவனுடைய பிள்ளைகளே. குடும்பத்திலே நீங்கள் ஒற்றுமையாக இருங்க. ஆண்டவர் உங்களை தேடி வருகிற ஆண்டவராக தான் இருக்கிறார். ஒரு பொழுது கூட உங்களை கைவிடவே மாட்டார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுங்கள். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவை உன்மீது புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரிதான். இந்த ஆண்டில் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட நடக்கிறார், உங்களோடு கூட செயல்படுகிறார். ஆனால் எல்லா அறிவு, ஞானம், புத்தி, வல்லமை எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. எப்படி செய்யணும் ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவர், இந்த ஜெப வேலைக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். அப்பா, புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறேன் தகப்பன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நீ தண்ணீரில் நடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆண்டவர். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொல்லியிருக்கிற தகப்பனே,
நீ அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறேன். அக்கினி ஜுவாலி உன் பேரில் பற்றாது. ஆமாண்டவரே, உலகத்தில் நடக்கிற எந்த பொல்லாப்பு ஆனாலும் சரி, எந்த இயற்கையின் சீற்றங்கள் ஆனாலும் சரி, எந்த பிசாசனுடைய கிரியைகள் ஆனாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. பிசாசனுடைய வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபிக்கிறேனப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் தகப்பனே ஒவ்வொருவருக்கும் வேணும். வேண்டுகிற பிள்ளைகளுக்கு என்னென்ன கேட்கின்றார்களோ எல்லாவற்றையும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இந்த நாம மகிமைப்படும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் உயர்வை கட்டளையிடுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. நல்ல மன நிறைவை கொடுத்து ஆசீர்வதிங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அருமையான மகிமை டிவி மகனுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தகப்பனே ஓடி எல்லா காரியங்களையும் சிறப்பாய் செய்கிற அருமையான தம்பிக்காக உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க தகப்பனாரை, ஆசீர்வதிங்க. மனைவியையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மகிமை டிவியை ஆசீர்வதிங்க. அதில் செயல்படுகிற ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த டிவி ஆண்டவரை சிறப்பாய் செயல்படும்படியாய், இன்னும் உயரும்படியாய், இன்னும் வளரும்படியாய் உங்களுடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.